ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் புத்தகத்தை திறந்து 26வது பாட்டு. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன், நீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கிறேன். முதல் சரண மாத்திரம் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி துதிக்க வேண்டும், பாட வேண்டும். நன்றியால் உள்ளம் நிறைந்து அப்பாவுடைய சமூகத்தை நோக்கி இந்த கால வேளையிலே அவரை ஆராதிக்க இந்த புதிய நாளிலே, இந்த புதிய மாதத்தில், புதிய நாளிலே அவர் சமூகத்தில் வரும்படிக்கு தயவு பாருங்கள். தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன், நீரில்லா நிலம் போல உம்மை கடந்த 6 மாதங்களும் இயேசுவின் நாமத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இயேசுவின் கிருபையினால் கடந்து வந்திருக்கிறோம். இயேசுவின் தயவினால் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 7வது மாதத்திலே முதல் நாள் காலெடுத்து வைப்பது, அப்பாவுடைய சமூகத்தில் வந்து நிற்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். தேவன் நமக்கு பாராட்டின ஸ்லாக்கியம் எவ்வளவு பெரிதாக இருக்குது. சங்கீதத்திலே சொல்லப்பட்டது போல, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு மகிமையானது, அளவிட முடியாதது, விவரிக்க முடியாதது. அப்பா, அவ்வளவு பெரிய கிருபையினால் எங்களை நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்கெல்லாம் சற்று நாங்கள் திரும்பி பார்த்தால் என்ன ஆச்சரியம், என்ன அற்புதம் ஐயா, எப்படிதான் நாங்கள் வந்தோம் என்று கணிக்க முடியாது. ஆம் தகப்பனே, உம்முடைய பேர் அன்பு. ஆம் தகப்பனே, நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உண்மை, இதுதான் உண்மை. இந்த மீதமுள்ள 6 மாதத்தை நாங்கள் கடக்க வேண்டுமே.
அதற்காகத்தான் இந்த காலையில் உங்களிடத்தில் வந்திருக்கிறோம். மீதமுள்ள நாட்களெல்லாம் நீர் எங்களோடு கூட வருவீரானால் நாங்கள் கடந்து போக முடியும் தகப்பனே. நீர் எங்களோடு வராவிட்டால் நாங்கள் கடக்க முடியாது. ஆம் தகப்பனே, மோசே ஜெபித்தது போல மை பிரசன்ஸ் ஷால் கோ வித் யூ, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னாலும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. இல்லை, நீர் எங்களோடு கூட வராவிட்டால் எங்களை அனுப்ப வேண்டாம். நீர் எங்களோடு கூட வராவிட்டால் எங்களை அனுப்ப வேண்டாம்ப்பா. நீர் எங்களோடு கூட வார், நீர் எங்களோடு கூட வார். அப்பொழுதுதான் நாங்கள் கடந்து போக முடியும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த காலையில் உங்களிடத்தில் வந்திருக்கிறோம். என் தகப்பனே, இந்த காலவழிக்காய் ஸ்தோத்திரம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மகிமை கனத்தை உங்களுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷம் துவங்கி பாதி வருஷத்தை நாம் கடந்து மீதமுள்ள நாட்களை கடப்பதற்கு அவர் சமூகத்தில் நாம் ஓடோடி வந்திருக்கிறோம். ஆகினாலே எப்படி வருஷத்தின் முதல் நாளிலே ஆண்டோடைய சமூகத்தில் வந்தோமோ அதுபோல் இந்த பாதி வருஷத்தில் ஆண்டவர் சமூகத்தில் வந்து மீதமுள்ள நாட்களெல்லாம் நாம் கடந்து செல்வதற்கு தேவாதி தேவனுடைய துணை இல்லாமல், அப்படி தயவு இல்லாமல் நாம் கடந்து போக முடியாது. ஆகவே தான் இந்த காலவழியில் தகப்பனை எங்களை உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி வாழ்த்தி அப்படி பாதம் பணிந்து முத்தமிடுகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் தேனிலும் மதுரமான நம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லி எங்களை இந்த மீதமுள்ள 6 மாதங்களையும் நாங்கள் கடக்க எங்களுக்கு வழி சொல்லி எங்களை நீங்கள் வழிநடத்துங்க என்ற ஏக்கத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக, பேசுவாராக, அடியானை மறைத்து கொள்வாராக. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்ற வார்த்தையின்படி நாம் இந்த காலவழியில் அவருடைய வார்த்தை கேட்க நம்ம கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 91வது அதிகாரம், சாம் 91. பதினாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கைண்ட்லி லிசன் ஆல். 91வது சங்கீதம் 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆங்கிலத்தில் because he has set his love upon me, therefore I will deliver him. I will set him on high because he has known my name. ரொம்ப சிம்பிளான வார்த்தை, அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தனோடு பேசுகிற வார்த்தை. 2 காரியங்கள் ஆங்கிலத்தில் பிகாஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுது. இந்த தமிழில் சொல்லணும்னு சொன்னால் வாஞ்சையாக இருக்கிறபடியால், பிகாஸ் he set his upon love on me. அவருடைய வாஞ்சை, அவருடைய அன்பு
நாம் அவர் மேலே வைத்திருக்கிறபடினால வேதம் சொல்கிறபடி என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த 7வது மாதத்தின் முக்கியமான திறவுகோல் உள்ள வாக்குத்தத்தம் என்னவென்றால், என்னுடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். நாமம் என்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக தெரியும், என்னது பெயர். He has known my name. என் பேரை அவன் அறிந்திருக்கிறான். அதுதான் முக்கியம். என் பெயரை அவன் அறிந்திருக்கிறான். ஆகையினால அவனை இந்த 7வது மாதத்தில் இருந்து உயர்ந்த இடத்துல நான் கொண்டு போய் நிறுத்துவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நன்மை செய்ய நினைத்திருக்கிறேன், பயப்படாதீங்க. ஒன்ஸ் அகைன் ஐ வில் கிவ் யூ சான்ஸ். உங்கள் மேலே கோபமாக இருந்தேன், மறுபடியும் நான் நன்மை செய்ய நினச்சிருக்கிறேன், அதனால் பயப்படாதுன்னு சொன்னார். எப்படி நன்மை செய்வார் என்று சொன்னால், அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டியதில்லை. அவருடைய பெயர், He has known my name, என்னுடைய பெயரை அவன் அறிந்திருக்கிறபடியினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரை விளக்கி எனக்கு கொடுங்க என்று ஜெபித்தேன். இந்த 91வது சங்கீதத்தில் உள்ள 16 வசனங்களும் எல்லாருக்கும் தெரியும், மனப்பாடமாக தெரியும். நம்ம பிள்ளைகளை சொன்னாலும் சொல்லுவாங்க, வேகமாக சொல்லிடுவோம், ஒப்பிப்போம். கொரியா தேசத்தில் இந்த 91ஆம் சங்கீதம் தான் சாப்பாடு 3 வேளைக்கும். சவுத் கொரியா போனால் சவுத் கொரியாவில் காலை, மதியம், இரவு 3 வேளையும் அவளுக்கு எப்படி சரீரத்திற்கு ஆகாரமோ அதை போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த 91வது சங்கீதம் தான் ஆகாரம். இந்த 16 வசனங்களையும் ஒரு விசை தன் வாயினாலே அறிக்கை செய்து அவங்க காதால் கேட்ட பிறகு தான் ஃபுட்டு, சாப்பாடு, ஆகாரம். எல்லா பிள்ளைகளுக்கும், எல்லா குடும்பத்திலவர்களுக்கும் நன்றாக தெரியும். சமீபத்தில் கடந்த மாதத்தில் நம்முடைய சபைக்கு இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைனுடைய வீட்டிற்கு நாங்கள் போனோம். அவர்கள் வீட்டில் இருக்கிற 2 சின்ன பையனுங்க. ஒரு சின்ன ஒரு பையன், அவனை ஒரு சங்கீதத்தை படிக்கிறியா, படித்து வச்சிருக்கியான்னு கேட்டப்போ, அங்கிள் முடிஞ்ச வரைக்கும் படிச்சிருக்கிறேன்னு சொன்னேன். அப்போ என்ன சங்கீதம் சொல்லு, படிச்சிருக்கிய சொல்லுன்னா, அந்த இளம் வயதில் அந்த பெற்றோர் கொடுத்த பழக்க வழக்கத்தில் 91வது சங்கீதத்தை ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாமல் அழகாக ஒப்பிச்சு முடித்தான். எனக்கு ஆச்சரியமாக போகுது, இவ்வளோ சின்ன வயசில் இப்படி சொல்லுகிறானே என்று சொல்லி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களில் 13 வசனங்கள் தேவனுடைய தாசன் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு சொல்லுகின்ற வாக்குத்தத்தங்கள். ஆனால் 14வது வசனமும் 15, 16 இந்த 3 வசனங்கள் மாத்திரம் தேவனே நேரடியாக வந்து இந்த சங்கீத பாகத்தை ஆக்கியோன். சில பரிசுத்தவான்கள் மோசே என்று சொல்கிறார்கள், சிலர் சங்கீதத்தை தாவீது எழுதினார் என்று சொல்கிறார்கள். whoever may be, யார் வேணால் இருக்கட்டும். அந்த தேவனுடைய தாசர்களுக்கு நேரடியாக என்ற 3 வசனங்களை கர்த்தர் பேசுகிறார் என்று விளக்கத்தில் அருமையாக எழுதின 3 வசனங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 13 வசனத்தில் நீ, உன்னை, உனக்கு அப்படி தான் இருக்கும்.
ஆனால் இந்த 14, 15, 16 வசனங்களை பார்த்தீங்கன்னா அவனை, நான், உனக்கு அப்படி தான் இருக்கும். இது கர்த்தரே பேசுகிற வார்த்தை. ஆவியானவரால் ஏவப்பட்ட அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் பேசுவது அல்ல, தீர்க்கதரிசி அல்ல. இந்த 3 வாக்கியங்களும் தேவனே, அவரே, ஆண்டவரே வந்து இந்த தேவனுடைய மனுஷனோடு கூட பேசுகிற வார்த்தை தான் இந்த 3 வார்த்தை, முக்கியமான வார்த்தை. அதில் இந்த 7வது மாதத்தில் கர்த்தரினோடு பேசினது என்னன்னா, ஐஷா உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால். அப்படின்னா உங்களுக்கு புரியுமா? என் பெயரை அவன் அறிந்திருக்கிறான். இந்த மேலே 13 வசனங்களை சொன்னியே, தேவனுடைய தாசனே, தீர்க்கதரிசியே, ஊழியக்காரனே, இந்த 13 வாக்கியங்களை நீ சொன்னாயே, நீ உண்மையிலே பாக்கியவான். ஏன் தெரியுமா? நீ என் பேரை அறிஞ்சு வச்சிருக்கிற. அதனால் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். அது படிக்க படிக்க என்ன இது ரொம்ப சிம்பிளாக, என் நாமத்தை, என் பெயரை அவன் அறிந்திருக்கிறபடியினால். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. நீங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் வரைக்கும் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பெயர் என்ன என்று அறிந்து கொள்வதற்காக ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆண்டவர் நம்ம ஏதோ தெரியாத ஒரு தெய்வத்தை இப்போ வணங்கக்கூடாது. ஆகவே மெய்யான தெய்வத்தை வணங்க வேண்டுமே என்ற வாஞ்சை உள்ளத்தில் அவர்களுக்கு இருக்கும். ஆகையினால அவர் யார், அவர் பெயர் என்ன என்று சொல்லியெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஒருவருக்காகிலும் அவர் அவருடைய பெயரை, அவருடைய நாமத்தை சொல்லவே இல்லை, சொல்லலை. ஆனால் முக்கியமானது, ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் ஆண்டவரே உங்கள் நாமம் என்ன, உங்கள் பேர் என்ன என்று கேட்டார். வேற யாரும் கேட்கல. தெரிந்து கொள்ளலாமா ஆண்டவரே? அவங்க அந்த ஜனங்க என்ன கேட்டா அவங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு என்ன கேட்பாங்களே, நான் என்ன பேர் சொல்கிறது அப்படின்னு மோசே கேட்குறாரு. அப்போ கூட என் பேர் இந்த பேருன்னு சொல்லலை. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் சொல்லுகிறார் என்று போய் சொல்லு. யாரும் நம்புவாங்களா இதை? நீ எந்த கடவுளைப்பா வணங்குற, உங்கள் கடவுள் பெயர் என்னன்னு கேட்டால் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு, அட யாரும் மென்டல் பழுதுவேன் போடான்னு சொல்லிடுவான். ஆகதான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம என்னென்னலாம் பாடுறோம். இப்போ பாடினார் யெகோவா ஈரே. இது யார் இது? அவரை சொன்னார் என் பேர் யெகோவா ஈரேன்னு. இல்லை, அவர் சொல்லலை. ஆபிரகாம் அவரே பார்த்தாரு, இவ்வளோ பெரிய நன்மை செய்தார், பலியாக நான் ஒப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு செஞ்சேன். அப்போ கூட எல்லாத்தையும் காப்பாற்றி என் மகனை மறுபடியும் உயிரோடு கொடுத்துட்டாரு. அதனால் ஒரு பலிப்பீடத்தை கட்டி அந்த பலிப்பீடத்திற்கு பெயர் யெகோவா ஈரேன்னு அவர் பேர் வச்சார். அவருக்கு பேர் யெகோவா ஈரே கிடையாது, நம்ம தான் எடுத்துன்னுக்கிறோம். யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, எல்லாம் நம்ம வச்சுக்கின்னு பேர் தான், அவர் பேர் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சொல்லி பரிசுத்தவான்கள்னு சொல்லி அதை நம்ம உச்சரிக்கிறோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பெயர் என்னப்பா பேருன்னா இயேசு, இயேசு கிறிஸ்து. ஆங்கிலத்தில் ஜீசஸ் இஸ் மை லார்ட், லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், இப்படியெல்லாம் சொல்கிறோம். ஆகையினால இப்போ அவருக்கு பேர் உங்கள் வாயிலிருந்து வரணும். யார் வாயிலிருந்து வரணும்? உங்கள் வாயிலிருந்து வரணும். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சம்பவத்தை. ஆதி ஆகமம் புத்தகம் வாசிங்க, 32ஆம் அதிகாரத்தில், 32ஆம் அதிகாரம், ஆதி ஆகமம் 32. நானே படிக்கிறேன் பாருங்கள்.
ஆதியாகமம் 32:24 வசனத்திலிருந்து படிக்கிறேன். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவனுடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சேர்ந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். ஆண்டவரே, உன் பேர் என்ன என்று கேட்டார். யார் கேட்குறது? கர்த்தர் யாக்கோபை பார்த்து, உன் பேர் என்னப்பான்னு கேட்குறார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி, அவன் என் பேர் நான் சொல்லிட்டான், என் பேர் யாக்கோபுப்பான்னு சொல்லிட்டான். யாக்கோபு என்னப்படும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, இதுதான் முக்கியம், உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். நான் கேட்டான், சொல்லுங்க, என்ன கேட்டான்? உங்கள் பேரை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, உங்கள் நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். யாரை பார்த்து கேட்குறான்? தேவாதி தேவனையே பார்த்து, உங்கள் பேர் என்ன எனக்கு தெரியணுமே, உங்கள் நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்ட முதல் மனிதன் இந்த யாக்கோபு தான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உடனே என் பேர் இந்த பேர்ப்பா சொல்லிட்டாரா? இல்லையே. என்ன பேர் அவருன்னு சொல்லிட்டு உள்ள எல்லாத்தையும் அடக்கி, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி, என் நாமத்தை நீ கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்போ அவர் பேர் என்ன? கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க மைண்ட. உங்கள் பேர் என்ன ஆண்டவரே எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என் பேரை நீ கேட்குறியா? என் பேர் என்ன தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Then what is mean by our Lord's name? அவருடைய பெயரை அவர் எப்படி சொல்கிறார்னு கேட்டா, யாக்கோபே, நீ நிறைய தூரம் பிரயாணம் பண்ணி வந்துட்ட, உன் மாமன் வீட்டுக்கு வந்த, மாமனை நம்பி வந்த, என்னெல்லாம் செய்வேன். மாமா உனக்கு கை கொடுக்கல, உன் தேசத்துக்கு நீ திரும்பி பார்க்க போற, நீ வெறுமையாய் பார்ப்பாரியா? இல்லை, என் பேரை கேட்டுட்ட. என் பேர் என்ன பேர் தெரியுமா? உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய நாமம் என்னவென்று கேட்டால், அகிலாண்ட கோடியை அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார் அவருக்கு. அப்ப ஆண்டவர் பெயர் எப்படி சொல்றாரு? இன்டைரக்டா, நீ என் பேரை ஏன்பா கேட்டுங்க எடுக்கிற, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்பா. ஆசீர்வதிக்கிறவர் யாருங்க? நம்ம ஆண்டவர். வரப்போகிற 7 மாதத்திலேயும் கர்த்தர் நமக்கு இந்த முதல் நாளிலே கொடுக்கிற வார்த்தை, I will bless you. ஆசீர்வதிக்கிறவர். He is the God of Lord and God of God. He is the only blesser. ஆசீர்வதிக்கிறவர். சிலவேளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆகவே யாக்கோபு, என் பேரை ஏன் நீ கேட்குற? நான் யார் தெரியுமா உனக்கு? நான் உன்னை வெறுமையாய் அனுப்ப மாட்டேன். கடந்த 6 மாதமும் மாமா வீட்டுக்கு பிரயாணம் போன, நீ வெறுமையாய் இருந்துட்ட. இல்லை, உன் தேசத்துக்கு திரும்பி போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்.
திரும்பி போ என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்படியானால் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், ஆண்டவரே நான் பிரயாணம் பண்ணி நான் போய் திரும்பி வரும் மட்டும் என்னை கைவிடாது இருப்பீராக என்று கேட்டேனே, நீங்கள் அப்படி தான் நடத்தினீங்க, என்னை கைவிடாமல் நடத்தினீங்க என்று சொல்லி ஆண்டவர் அவன் பெத்தேல் மட்டும் மறுபடியும் திரும்பி நடக்கும்படி கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, 6 மாதங்களை கடந்துட்டோம். என்னுடைய ஆசீர்வாதங்கள் குறைவாகத்தான் இருக்கிறது. என் தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலை. நிறைவான ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. எதிர்பார்ப்போடு நான் வாழ்கிறேன் என்று நம்மில் அநேகர் நினைக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் நினைக்கலாம், நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு அவங்களுக்கு மாத்திரமல்ல, எத்தனாகிய யாக்கோபாகிய யாக்கோபுக்கும் தேவனாயிருக்கிறார். அவர் மாத்திரம்தான் உங்கள் பேர் என்ன ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கப்பா என்று சொல்லும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அங்கேயே ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். காலவழியில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள், உங்களை இந்த வேளையில் இந்த நிமிஷத்தில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால், அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு அவருடைய பெயருடைய மகத்துவம் என்னவென்று தெரியவில்லை. அவருடைய பெயருடைய மகத்துவமே தெரியல. அதனால்தான் பரிசுத்தவான்கள் எழுதினாங்க, இயேசு என்று வாயில உச்சரித்தாவே இன்பம் பொங்குது. இயேசு என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது பிசாசுகள் நடுங்குகிறது. அசுத்த ஆவிகள் பயந்து நடுக்கம் கொள்கிறது. அந்த நாமத்தை உச்சரிக்கிறாங்க. அவ்வளவு வல்லமையுள்ள நாமம் இயேசு நாமம், இயேசுவின் பெயர். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசிப்போம். நீங்க தைரியமா சொல்லலாம், நீங்க யார் தெரியுமா? அவன் என் நாமத்தை அறிந்தபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இதான் வாக்குத்தத்தம். நீங்க இயேசுவை சரியானபடிக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்களானால், அறிந்து கொள்வீர்களானால், நிச்சயமாகவே வருகின்ற 6 மாதத்திற்குள்ளாக கர்த்தர் உங்களை முழுவதுமாக ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்கள் குறைவுகள் ஃபுல்லாயிடும், நிறைவாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Praise the Lord. What are your expectation? உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? God will fill in your life. His promise is promise. வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் தான், மாறாது. எப்படி நம்மை நடத்துவார்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அதே சங்கீதக்காரன் 9வது சங்கீதத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 9 10வது வசனம் படிங்க. 9வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 9 10வது வசனம். நான் கூட ஒரு முறை வாசிக்கிறேன், கருத்தை நீங்கள் கவனிக்கணும். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். நீங்கள் நானும் இயேசுவின் நாமத்தை என்ன பண்ணியிருக்கிறோம்? அறிஞ்சிருக்கிறோம். நம் இயேசுவை அறிஞ்சிருக்கிறோம். என்னென்னு அறிஞ்சிருக்கிறோம், அதான முக்கியம். வேதம் என்ன சொல்கிறது? உமது நாமத்தை அறிந்தவர்கள். யாரெல்லாம் கர்த்தருடைய பெயரை சரியானபடிக்கு அறிந்திருக்கிறாங்களோ அவங்க கர்த்தரைத்தான் முழுதுமாக நம்பியிருப்பாங்க. கர்த்தரைத்தான் நம்பியிருப்பாங்க. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
கர்த்தரையே. அப்போ வேதம் சொல்கிறது ஃபுல்லாக பாருங்க, திரும்ப திரும்ப, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. அதனால உமது நாமத்தை அறிந்தவர்கள், உங்க பெயரை தெரிந்தவர்கள் என்ன பண்றாங்க, உங்களை நம்பி இருப்பாங்க. ஏன்? அப்ப அந்த நாமத்தில், அந்த பெயரில் என்ன அடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு உங்களையும் நம்மையும் அவரை நம்பின பிள்ளைகளையும் கைவிடாத தேவன், கைவிடாத தேவன், கைவிடவே மாட்டார். உம்மை தேடுகிறவர்களை நீ என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. அதனால தான் உங்கள் நாமத்தை, உங்கள் பெயரை அறிந்தவர்கள் யாரை தான் நம்பியிருப்பாங்க, உங்களை தான் நம்பியிருப்பாங்க. உங்களை தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் உங்களை தான்ப்பா நம்பியிருக்கிறோம். உங்களை தான், உங்களை நம்பி தான் இந்த 6 மாதம் கடந்து வந்துட்டோம். மீதி 6 மாதத்தை நாங்கள் கடக்கிறோம். எப்படி கடக்கிறோம்? உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீர் எங்களை கைவிடாமல் நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 வார்த்தை சொல்லியிருக்கிறேன். அவருடைய நாமம், அவர் பெயர் என்ன அர்த்தம் கேட்டால், 1 ஆசீர்வதிக்கிறவர், 2வது கைவிடாதவர். ஆண்டவருடைய பெயருக்கு என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கிறவர், கைவிடாதவர். உலகத்தில் வேற எந்த ஆண்டவரும் இப்படிப்பட்ட கிடையாது. பேரை கேட்டவர் ஆசீர்வதிக்கிறார். 3rd one வாசிக்கிறேன், முடிக்கிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம், திருப்பிங்க, நீதிமொழிகள் 18 10வது வசனத்தை நானே வாசிக்கிறேன். மைக்கில் உங்களுக்கு இல்லையே. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் நாமம், படிங்க அந்த வசனத்தை. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பேர் என்ன பேரு? சொல்லுங்க. துருகம், துருகம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தருடைய நாமம் பலத்த, சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், பலத்த துருகம். நீதிமான்களாகிய நீங்களும் நானும் என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தில்? ஓடி சுகமாயிருப்பான். போயிடணும். பலவீனம், சுகவீனம் வரும். எங்கே போனோம்? அந்த துருகமாகிய இயேசுவுக்குள், அதற்குள் ஓடி தங்கிடணும். அந்த இயேசுவின் நாமத்திற்குள்ளே அடைக்கலம் புகுந்து தங்கிடணும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருப்பாங்க? சுகமாயிருப்பான். சுகமாயிருப்பான். சுகத்தை கொடுக்கிறவர். கடந்த 6 மாதங்களும் உன் பலவீனத்தில், உன் சுகவீனத்தில் நடுக்கம் கொண்டு அப்படி இப்படி எப்படியோ கடந்து வந்தோம் என்று நீ ஒரு வேளை நினைக்கலாம். ஆனால் உனக்கு முன்னாலே இருக்கிற 6 மாதத்தை நீ கடக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய நாமம் உனக்கு துருகமாக இருக்கிறது. துருகமாக நீ போய் அடைக்கலம் புகுந்து தங்கி சுகத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள். அப்பா, நீங்க தாம்பா எனக்கு துருகம். துருகம். உங்களிடத்தில் சுகம் இருக்கிறது.
உங்களிடத்தில் தான் தங்குகிற இடம் இருக்கிறது. ஆகவே உங்க நாமம் என்னவென்று கேட்டால் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருப்பானா? சுகமா இருப்பான். நீதிமானாச்சே, அவனுக்கு பலவீனம் வராதா? பலவீனம் சுகவீனம் வராது சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட மனுஷனையும் சோர்வு, பலவீனங்கள், சுகவீனங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறி வரும். ஆனால் நாம் அடைக்கலம் போக வேண்டிய ஒரே இடம் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாயிருக்கிறது. நீதிமான்களாகிய நீங்களும் நானும் அவரிடத்தில் ஓடி அடைக்கலம் போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. மீதமுள்ள பாதி வருஷத்தை கடக்க கர்த்தர் நமக்கு ஆமென். அல்லேலூயா. நம்பர் 1, கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் கைவிடாதவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் சுகத்தை கொடுக்கிறவர். பலவீனத்தை மாற்றி பலன் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. பிடித்துக் கொண்டு முன்னேறி போவோம். வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர், பொய்யுரையாத தேவன் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த 7வது மாதத்தின் முதல் நாள் காலையில் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால், he known is my name, என்னுடைய நாமத்தை, என் பேரை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ப்ரமோட்டட் ஹையர் லெவல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விரிவாக ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்க்கலாம். இந்த 3 காரியங்களை பிடித்துக் கொள்ளுங்க. எப்பொழுது ஜெபித்தாலும், ஆண்டவரே உங்கள் பேர் என்னன்னு யாக்கோபு கேட்ட பொழுது நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அந்த தெய்வத்தை தான் நான் வணங்குறேன். என்னை கூட ஆசீர்வதித்து நடத்தினீங்க, இனியும் என்னை ஆசீர்வதிங்க. நம்பர் 2, உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம். ஏன்? என்னை கைவிடாதவர், இதுவரைக்கும் கைவிடலை, இனிமேலும் கைவிட மாட்டீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பர் 3, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கண்களை மூடி கர்த்தரை வைக்கிச்சோம். ஹெவன்லி ஃபாதர், பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலவெளியிலே ஓடோடி முடி சமூகத்தில் வந்திருக்கிறோம். கல்லிடத்துல, மண்ணிடத்துல, மரணத்துல, பேசாத இடத்துல, ஒன்றுமில்லாத இடத்துல நாங்கள் வரல. வார்த்தையிலே உலகத்தை படைத்த தெய்வம், இந்த தெய்வத்தை நோக்கி இந்த காலையில் உலகம் முழுவதிலேயும் இந்த முதல் நாளில் உங்கள் சன்னிதானத்தில் வந்திருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி நடத்துவீங்க என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறாங்க. ஆகினால அவன் என் நாமத்தை அறிந்தபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு எங்களுக்கு வாக்கு பண்ணிங்க. அந்த அவன் நான் தான் ஆண்டவரே, நான் தான் அந்த அவன். உங்கள் பேர் எனக்கு தெரியும், அன்னைக்கு தெரியாது, இன்றைக்கு உங்களுடைய நாமம் எனக்கு தெரியும். என்ன பெயர்? என்னை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், இந்த வார்த்தையை கேட்கிற முதல் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், கைவிடாதவர், சுகமளிக்கிறவர். இந்த 3 காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்து இந்த 6 மாதங்களை கடந்து போக அருள் புரிவீராக. வந்த முது பிள்ளைகளையும் வராது முடி பிள்ளைகளையும் வார்த்தைகளை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய வாக்குத்தத்தை தந்து நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். மகிமை, கனம், துதி எல்லாம் உங்களுக்கே இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய்
உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்பது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சிநேகம் நம் அனைவரோடும் உலகம் எங்கிலும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பீராக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.